ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக மாதத்தில் 2 விஷயங்கள் நடக்கு. ஒன்று வந்து பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அமாவாசை அப்படிங்கிறது 25ஆம் தேதியானது இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் வந்து முக்கியமாக இந்த காலகட்டத்துக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் பலன் அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயத்த முக்கியமாக தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு இஷ்ட கடவுள் முருகப்பெருமான். அதனாலேயே உங்களுடைய ராசி இஷ்ட கடவுளாகவே முருகப்பெருமான் அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முருகன் வந்து இஷ்ட கடவுளாக இருக்கிறதுனால உங்களுக்கான இஷ்ட தினம் வந்து, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தொடர்ச்சியாக வாங்க. 7வது வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வாங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஸ்க் எடுப்பதெல்லாம் ரஸ்க்கு போல் சாப்பிடக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. ஆனால் இவர்களுக்கு மூக்கு மேலே கோபம் வரும். ஏன் அப்படின்னா அன்பு செலுத்துவதில் இவரை மிஞ்சிட வேறு யாரும் கிடையாது என்று சொல்லக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. மேலும் அவர்களின் வேறு பொதுவான பலன்களில் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேசராசிக்காரங்க எங்கும் எதுலேயும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இதற்காக ரிஸ்க் எடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க. ஆனால் சில சமயத்தில் இந்த ரிஸ்க் இவருக்கே பலவீனமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. துணிச்சல் நிறைந்தவங்களாக இருக்காங்க. எனவே எந்த ஒரு முடிவையும் வேகமாக எடுத்து செயல்படுவாங்க. அதே சமயத்தில் தெளிவான முடிவு எடுக்க தெரியாது. அப்படி எடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இருக்க மாட்டாங்க. எங்கே அநீதி என்றாலுமே இவர்களுக்கு மூக்கு மேலே கோபம் வந்துடும். தவறுகளை தட்டி கேட்பாங்க. இந்த கோபம் தான் மேசராசினரின் ப்ளஸ்ஸான ஒரு பலமாக பார்க்கப்படுது. தன்னை பற்றியே நினைக்காம பொது நலத்தோடு அக்கறையுடையவங்களாக இருப்பாங்க. அதனால் இவர்களை சுற்றி எப்பொழுதுமே நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களின் முன் கோபத்திலும் நியாயம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளவர்கள் மட்டுமே மேசராசியிடம் நெருங்கி பழக முடியும். மேசராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் என்பதால் அசுர வளர்ச்சியை விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு நம்புவாங்க. எந்நேரமும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமோடு இருப்பாங்க. யாராக இருந்தாலுமே அவர்களை எளிதில் நம்பி விடுவாங்க. அதனால் தனக்கு எதிராக துரோகம் இழைத்து விட்டாங்க அப்படின்னா அவர்களை எந்த காலத்திலும் மன்னிக்கவும் மாட்டாங்க, அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேசராசிக்காரங்க இயற்கையை ரசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆபத்து காலங்களில் பெண்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேசராசிக்காரர்களுக்கு மனைவியாக வருபவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே மேசராசினர் தன்னுடைய குடும்பத்தின் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வாங்க. குடும்பத்தை பற்றி இவர்களது சிந்தனை எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட்டு குடும்பத்தின் மீது அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. ஆனாலுமே அதிகமாக சம்பாதித்தாலும் சேமிப்பு பெரிதாக இவர்களிடையே இருக்காது. பூர்வீக சொத்து கிடைத்தாலுமே அதை வாங்க மறுத்து விடுவாங்க. வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க. ஆனால் 45 வயதுக்கு மேலே தான் சாதனை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை, இராணுவம், விளையாட்டு, பொறியியல் துறைகளில் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அல்லது இரும்பு தொடர்பான தொழிற்சாலை, செங்கல் சூளை, மண்பாண்டம், சுரங்கத் தொழில், ஆயுத தயாரிப்பு, விற்பனை செய்தல், சமையல், கலை, பூமி, தொழில், விவசாயம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால சிவப்பு நிற தொடர்பான பொருட்களை வைத்து கொள்ளுங்க. மலை சார்ந்த இடங்களில் பணியாற்றக்கூடிய இடங்களாக உங்களுக்கு சொல்லப்படுது. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேச ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு சுற்று போற்றும் வாழும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கும். உற்சாகத்தோடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வீங்க. உடன் பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெற்று சந்தோஷத்தில் இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் தொழிலில் லாபம் சிறப்பாக இருக்கும். என்றாலும் கூட இந்த மாதம் சனி வக்ரம் பெறுவதால் ஒரு சில சமயங்களில் அதிக விரயமும் வருமானத்தில் தடுமாற்றமும் வரக்கூடும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில் சனி வக்ரம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சனி பகவான். அவர் வக்ரம் பெறும் பொழுது தொழிலில் சில இடையூறுகள் வரக்கூடும். பணி சுமையும் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் விலகிக் கொள்வதாக சொல்லி உங்களை பயன்படுத்துவாங்க. பெற்றோரின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு தாமதமாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எளிதாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட போராடி பெற வேண்டிய நிலை உருவாகும். உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுத்ததன் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டு வாங்க நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் முன்பாக யோசித்து செய்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பொருளாதார பற்றாக்குறை குறைய சமாளிக்க கைமாற்று வாங்கும் சூழ்நிலை வரக்கூடுங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரித்து வரும் புதன் ஆணி 12ஆம் தேதி முதல் சுகஸ்தானத்திற்கு செல்லவிருப்பதால் உங்கள் ராசி அடிப்படையில் பார்க்கும்போது 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் வைத்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வகையில் முடியும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி கைக்கூடி வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கெடுபிடி மாறும். அவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாரு. மேலும் ஆணி மாதம் 23ஆம் தேதி கடக ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிரன். மேலும் குடும்பஸ்தானம் மற்றும் களத்திர ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் 4வது இடத்திற்கு வருவது பொன்னான நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது புதிய பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு தென்படும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னாடி நின்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் முடிச்சு கொடுப்பாங்க. பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரக்கூடுங்க. அதே போல் ஆணி 27ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்ல போகிறார். அவர் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் தன வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்வீங்க. கொடுக்கல் வாங்குதல் சரியாகும். திருப்தியும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தொழிலை விரிவுபடுத்தவும் முயற்சியில் அதிகமாக காட்டுவீங்க. சொத்து வாங்கும் யோகம் கிடைக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குடும்ப முன்னேற்றம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 22, 23, 27, 28 மற்றும் ஜூலை 3, 4, 8, 9. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம மேச ராசி சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளெல்லாம்
நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நன்றி.